ஸ்ரீமத் பாகவதம் 79ஆம் பகுதி. குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். யாசித்தவர்களுக்கு உயிரையே தந்தவர் என் தந்தை என்பதை இந்த சிறுவனே கூறினான் அல்லவா? அப்படி இருக்க கேவலம் பொருளாசைக்காக என் வாக்குறுதியை மீற கூறுகிறீர்களா? என் குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இந்த காரியத்தை நிச்சயம் நான் செய்ய மாட்டேன். வந்திருப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருந்து அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, அழித்தாலும் சரி, அவர் யாசித்ததை நான் தந்தே தீருவேன். தயை கூர்ந்து என்னை தடுக்காதீர்கள், உறுதியாக சொன்னான் மன்னன் மகாபலி. மன்னன் தன் பேச்சை கேட்க மறுத்ததால் கோபம் கொண்ட சுக்ராச்சாரியார், மகாபலி, என் வார்த்தையை அவமதித்த நீ ராஜ்யத்தை இழக்கத்தான் போகிறாய் என்று சாபமிட்டார். பலி சக்கரவர்த்தி அதையும் ஏற்றுக்கொண்டு வாமன சிறுவனுக்கு தான் அளித்த வாக்குறுதியின்படியே 3 அடி நிலத்தை அளிப்பதாக கூறி நீரை தாரை வார்த்து கொடுத்தான். அடுத்த நாளையே அங்கே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. வாமன சிறுவனின் சிறிய உருவம் வளரத் தொடங்கியது. பூமிக்கும் ஆகாயத்திற்குமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றார் வாமனமூர்த்தி. அனைவரும் அந்த பேருருவம் கண்டு மலைத்து நின்றனர். வாமன அவதாரம் எடுத்த பெருமான் தன் ஓரடியால் பூலோகத்தை அளந்தார். தன் உடலால் வானத்தை வியாபித்து 2 கரங்களால் 8 திசைகளையும் தொட்டு நின்றார். அடுத்த 2வது அடியால் ஸ்வர்கலோகம், மகர்லோகம், தபோலோகம் அனைத்தையும் தாண்டி சத்தியலோகத்தில் அவரின் பாதம் பதிந்தது. சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மன் பகவானின் திருவடிக்கு கமண்டல நீரால் அபிஷேகம் செய்ய அதுவே விஷ்ணுபதி என்கிற புனித கங்கையாக கீழே பாய்ந்தது. வாமனமூர்த்தியின் 3வது அடிக்கு இடமே இல்லை. அவர் பலியிடமே கேட்டார். அசுர மன்னனே, 3 அடி நிலம் தருவதாக வாக்களித்தாய். பூலோகமும் மேல் உலகங்களுமே என் 2 அடிகளுக்கு சரியாகிவிட்டன. 3வது அடிக்கு இடம் எங்கே? விஷ்ணு பிரபு, தயை கூர்ந்து என்னை சத்தியம் தவற வைத்து நரகத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். உங்கள் 3வது அடிக்கு என் தலையை தருகிறேன் என்ற பலி சக்கரவர்த்தி மண்டியிட்டு பணிந்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மனம் மகிழ்ந்தார். மகாபலி, உன்னை பாராட்டுகிறேன். கடைசி வரையிலும் மனம் தளராமல் சத்தியத்தை காப்பாற்றினாய். நீ வாழ்க. இனி நீ உனது அசுரர்களுடன் பாதாள லோகத்திற்கு சென்று உன் மக்களுடன் சந்தோஷமாக வாழ்வாயாக. அந்த பாதாள லோகத்தில் துவாரபாலகனாக நானே என் சுதர்சன சக்கரத்துடன் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறி தனது 3வது அடியை பலியின் தலையின் மீது வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தார். கஷ்யப முனிவர் மற்றும் தேவி அதிதிக்கு மகனாக பிறந்த உபேந்திரன் என்கிற வாமனமூர்த்தி தன் சகோதரனாகிய தேவேந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கலோகத்தை கொடுத்து அவனுடைய தேவேந்திர பதவியை மீட்டு கொடுத்தார். பின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சுக்ராச்சாரியாரிடம் தொடங்கப்பட்ட யாகம் நிறைவடையாமல் போனால் அது மகாபலியை பாதிக்கும், அவனை பாவம் சூழ்ந்து கொள்ளும். எனவே நீங்கள் யாகத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்றார். அதன்படியே சுக்ராச்சாரியார் யாகத்தை பூர்த்தி செய்து முடித்தார். அப்போது பரீட்சித் மன்னன், சுவாமி, பகவான் நாராயணரே பாராட்டிய நற்குணங்கள் கொண்டவனான பலி சக்கரவர்த்தியை குரு சுக்ராச்சாரியாரை சபித்தது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டான். அந்த சாபம் அன்பின் மிகுதியால் விளைந்தது. தவசீலர்கள் கோபமடைந்தால் யார் என்ன என்பதை குறித்து சிந்திக்க மாட்டார்கள். இதே சுக்ராச்சாரியார் தன் மாப்பிள்ளையான யயாதி மன்னனை சபித்தார் தெரியுமா? என்ன, மாப்பிள்ளையை வாமனாரை சபித்தாரா? எதற்காக? யயாதி என்னும் மன்னனானவன் அசுர குல குருவான சுக்ராச்சாரியாரின் திருமகளை திருமணம் செய்து கொண்டான் என்பதே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதை குறித்து கூறுங்கள் சுவாமி என்று கேட்டான் பரீட்சித்து மன்னன். சுகமுனிவர் மன்னன் யயாதியின் கதையை கூறத் தொடங்கினார். 79ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.